Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விடாமுயற்சி ரொம்ப வருஷங்களா கேட்டுட்டு இருந்தோம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த மீமோட கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று அந்த அஜித் பேக் எடுத்துட்டு வர்றதை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு வச்சுருக்கேன், கோயம்புத்தூர் சந்திப்பு. விஜய் அரசியலுக்காக கட்சி வினோத்து உட்காந்து ஒரு கதையை ரெடி பண்ணாரு, அதுக்காக டயலாக் எழுதினாரு. அப்படிலாம் கிடையாது. இந்தியன் மாதிரி முதல்வன் மாதிரி ஒரு கதை அவர்கிட்ட இருக்கு. அந்த கதையில் விஜய் நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கும் போது விஜய் கூப்பிட்டு அந்த கதையை கேட்குறாரு. விஜயினுடைய கல்வி திருவிழாவை தான் எல்லா சேனலும் ஒளிபரப்பு, எல்லா யூடியூப் சேனலும் ஒளிபரப்பிச்சு. மெயின் ஸ்ட்ரீம் அதுதான், சோசியல் மீடியாவில் அதுதான். இப்போ அவங்களுக்கு தெரியும் எது முக்கியம் எது முக்கியம். அப்போ அந்த இடத்துட்ட வந்து மோதி அசிங்கப்பட்டது அஜித் தான். விஜய் சீமான் 2 பேரும் ரகசிய பேச்சுவார்த்தைன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆனா ரகசிய பயணம்லாம் நடந்திருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க கார்லேயே உட்காந்து பேசிட்டு ஈஸியாரில் ட்ராவல் பண்ணது, அப்புறம் திரும்ப விஜயே கொண்டு வந்து இவர் வீட்டில் விட்டுட்டு போனது. படத்தை பார்த்து கெட்டு போயிடாதீங்க, அது வேற கதை அது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் மதுவுக்கு எதிராக இருங்க, போதை பழக்கத்தை நீங்கள் வந்து முற்றிலுமாக தவிருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்கள உறுதிமொழி எடுக்க வச்சதெல்லாம் நிஜமாவே நம்ம அவர் வந்து மாணவர்களை பகடக்காயா பயன்படுத்துறாரா? தமிழக உச்ச கழகத்துக்கு நீங்களா வாங்க அப்படின்றத நேரடியா அழைப்பு கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அது அழைப்பு தான். மாணவர்களை வந்து நீங்கள் அரசியலை ஒரு கரியராக வச்சுக்கிங்கன்னு ஒரு சொல்லும் பொழுது எல்லாருமே என் கட்சிக்கு வாங்க, நான் உங்களுக்கு. சிலர் வந்து ஸ்கிரிப்ட் பாருங்க, ஸ்கிரிப்டை மறந்துட்டாரு, இதையும் வைக்கிறாங்களே. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஸ்கிரிப்ட் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முக்கிய நிலையில உடனுக்குடன் குஞ்சிதி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் செயல் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். சிறப்பு. 2024 தொடங்கி கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரைக்கும் ரொம்ப வறட்சியா இருந்தது. இனிமேட்டு பாருங்க அப்படின்னு தமிழ் சினிமாவோட அந்த படையெடுப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. கங்குவால இருந்து அப்டேட் வருது, தங்கலான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இனிதான் தமிழ் சினிமாவோட மறுபிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் போட இந்த வருஷத்தோட இந்த வருஷத்துல கொஞ்சம் ஒரு முதல் பாதி கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. சரி, 2வது பாதியில பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். ஆனா எல்லா படங்களுமே பெரிய எதிர்பார்ப்புரிய படங்களா இருக்கு. அதுதான் ஸ்பெஷல். ஓகே. மகாராஜா, கருடன் ரெண்டுமே விமர்சன ரீதியா வெற்றி அப்படின்னே சொல்லலாம். வசூல் ரீதியா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப எதிர்பார்த்தா யாரு என்ன செய்ய முடியும்? எதிர்பார்த்த அளவுக்குலாம் சொல்ல வேண்டாம். ஓகே, நல்லாவே கலெக்ஷன் ரெண்டுமே. ஆனா சில இடங்கள்ல கிட்டத்தட்ட தியேட்டர் ஓனரும் வேற யாரோ ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அவர் அதை சொல்லியே சொல்றாரு, சார் படம் நல்லா ஓடி இருக்கு, தயாரிப்பாளர் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா ஓடி இருக்கு, ஆனா எதிர்பார்த்த வசூல் அப்படின்றது இன்னும் காணோம் அப்படின்றத ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. இல்லை, பல இடங்களில் நல்லாவே போயிருக்கு அந்த. ஓகே ஓகே. அதாவது இப்போ மகாராஜாவே 100 கோடி கிளப்பை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கருடன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி தயாரிப்பாளர் வந்து அடுத்த படத்தை நோக்கி இறங்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே புதிய உற்சாகத்தை கொடுத்த படமாக 2 படமுமே இருக்கு. ஓகே ஓகே. அதனால அது வந்து வசூலில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி படங்கள் தான், வெற்றி படங்கள் தான் ரெண்டுமே. சிறப்பு. கல்கி யாருமே இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விளம்பரமாகவும் வியாபாரமாகவும் இருக்காது, இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் 500 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. எதிர்பார்த்ததான் சார் இந்த வசூல்? எதிர்பார்த்ததா? டோட்டலா 500 கோடி டோட்டலா? அது எதிர்பார்த்தது தானே. ஓகே. அது வந்து நீங்க வேர்ல்டு வைடு பண்ணும்போது நிச்சயமா அவ்வளோ பெரிய படம், அதில் அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கு. அமிதாப் இருக்காரு, கமல் இருக்காரு, பிரபாஸ் இருக்காரு. ஒரு பெரிய செட்டப்ல வர்ற படம் நிச்சயமா வந்து அது அவ்வளோ பெரிய வசூலை அடையலைன்னா தான் தப்பு. பட் மாநில வாரியா நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் போகுது. கேரளா, கர்நாடகாலாம் விழுந்துருச்சு. ஆந்திராவில் கொடிகட்டி பறக்குது. அப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் நல்லா போகுதுன்னு சொல்றாங்க. அதை அப்படியே விட்டு அங்கங்கே சில பேருக்கு பிடிச்சிருக்கு, அங்கங்கே சில பேருக்கு பிடிக்கல. சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா பல பேர் அந்த படத்தை கழுவி ஊத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னா டெக்னாலஜி இந்த டெக்னிக்கலாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கங்கிறத தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்கா, ஒரு ஸ்பீடு இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. அதுவும் பிரபாஸ் எல்லாம் வந்து காமெடியன் ஆக்கி விட்டாங்க. ஓகே. அதில் அமிதாப் தான் ரோல் பண்ணுறாரு, பாக்கி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு தான் படத்தில் இருக்காங்க. முக்கியமாக கமலே வந்து நம்ம வேற மாதிரி அவரை எதிர்பார்த்தோம். பட் அப்படி ஒரு கமலை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் நமக்கு வந்து அடரா இது கொஞ்சம் புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கமலையும் அவங்க சரியாக பயன்படுத்தலைங்கிறது தான் அந்த முதல் பகுதியில் நம்ம விமர்சனமாக வைக்கிறது. ஓகே. மற்றபடி அந்த படம் அங்கங்கே ஓடுது, அங்கங்கே ஓடல, அவ்வளோதான். விஜய் மாணவர்கள் சந்திப்பு பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விகளும் முன் வச்சிருப்பாங்க.
இந்த விமர்சனையும் தாண்டி விஜய் தொடர்ந்து இந்த மாதிரி பண்றது எப்படி பார்க்கணும்? நிச்சயமா சில நல்ல விஷயங்களை நம்ம பாராட்டி தானே ஆகணும். அவரோட நமக்கு பல முரண்பாடுகள் உண்டு. இதை பெட்டரா பண்ணியிருக்கலாம், அது சரியா பண்ணல, இது காமெடியா இருக்கு அப்படின்லாம் நம்மளே பல முறை விமர்சிச்சிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி இந்த சினிமாவுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யாம எங்க போய் அரசியல்ல செய்ய போறீங்க, முதல்ல நீங்க இருக்கிற இடத்த சரி பண்ணிட்டு அப்புறம் நாட்டை சரி பண்ண வாங்கன்னா நம்மளே பல முறை பேசியிருக்கோம். அதெல்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பெரிய மாணவர் கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை அவர் கொடுக்கறத நிச்சயமா நம்ம வந்து வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு பிடித்த இடத்துல விஜய் இருக்காரு, ஓகே, அவருக்கு பிடித்த இடத்துல மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசும் பொழுது மிகப்பெரிய உந்து சக்தியா அது மாறும். விஜய் அன்னைக்கு பேசின பல விஷயங்கள், இப்போ இந்த மதுவுக்கு எதிராக அவர் பேசின விஷயம்லாம் இருக்குல்ல, படத்தில் வந்து அவர் மதுவுக்கு ஆதரவாக பல காட்சிகளை வைக்கிறாரு, அவரே குடிச்சிட்டு வர்றாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் ரசித்தா கூட அதற்கான பிராயசித்தமாக அந்த மேடையில் அவர் நடந்துக்கிட்டார். படத்தை பார்த்து கெட்டு போயிடாதீங்க, அது வேற கதை அது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் மதுவுக்கு எதிராக இருங்க, போதை பழக்கத்தை நீங்கள் வந்து முற்றிலுமாக தவிருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்கள உறுதிமொழி எடுக்க வச்சதெல்லாம் நிஜமாகவே நம்ம அவரை வந்து கையெடுத்து வணங்கணும். அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. எங்கேயும் எந்த கோளாறுபடியும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்க. அவருக்கும் சரி, அவருடைய தளபதிகளான புஷி ஆனந்த் உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் நம்ம நிஜமாக அந்த பாராட்டுகளை சொல்லித்தானே. சிறப்பு சார். நல்ல தலைவர்கள் தான் வரணும் வேணும் அப்படின்றாரு, படித்த தலைவர்கள் அப்படின்றத அது வந்து விவாதம் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்களா அந்த விஷயங்களை? படித்தேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் படித்த தலைவர்கள் தான் இருக்காங்க. ஆமா, யாரும் யாரும் படிக்கலைன்னா நம்ம சொல்ல முடியாது. படித்தவர்கள் தான் வந்து இங்கே நிறைய ஊழல் பண்ணுறாங்க. அவங்களால தான் ரொம்ப தெளிவாக அந்த ஊழலை பண்ண முடியுது. படிக்காதவங்க இருந்தப்போ நாடு நல்லா தான் இருந்துச்சு. காமராஜர்லாம் படிக்கவே இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் அவர்கிட்ட எப்போவுமே இருந்துச்சு. மக்களுக்காக அவர் சிந்திச்சார். இன்றைக்கி படித்தவங்க வரும்போதே ஃபுல் கரப்ஷனோட தான் வர்றான். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு பக்கம் அவர் சொன்னதில் நிறைய தவறு இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறத பார்த்தா யாருமே இங்கே படிக்காதவங்க வந்து இப்போது ரூல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாருமே படித்தவங்க தான். 90% பேர் இங்கே படித்தவங்க தான் இருக்காங்க. இந்திய அரசியலில் டோட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யாரோ கொஞ்சம் பேர் படிக்காமல் வந்திருப்பாங்க. அப்போ படித்தவர்கள் வரணும்னு அவர் சொல்கிறத விட நல்லவர்கள் வரணும்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஆமாம். மாணவர்களை பகடக்காயா பயன்படுத்துறாரா இல்ல அரசியல் பக்கம், அரசியல் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்களா வாங்க அப்படின்றத நேரடியா அழைப்பு கொடுக்குறாரு? கிட்டத்தட்ட அது அழைப்பு தான். மாணவர்களை வந்து நீங்க அரசியலை ஒரு கரியரா வச்சுக்கீங்கன்னு ஒரு சொல்லும் பொழுது எல்லாருமே என் கட்சிக்கு வாங்க, நான் உங்களுக்கு பதவி தர்றேன்னு சொல்றது தான் நம்ம எடுத்துக்கணும். சரி. ஏன்னா யாரோ ஒரு கட்சிக்காக அவர் பேச போறது இல்லை. அவர் கட்சிக்காக அவர் பேசுறாரு. எல்லாருமே அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அரசியலுக்கு மாணவர்களை கூப்பிடாதப்பே அரசியலுக்கு வந்தவர்கள் தான் மாணவர்கள். ஓகே ஓகே. நீங்கள் அண்ணா காலத்தில் வந்து அவ்வளோ பேரும் மாணவர்கள் தான் உள்ளே வந்தாங்க திமுகவுக்குள்ள. அதனால தான் அந்த இயக்கம் வந்து இன்றைக்கும் ஒரு உயிர்ப்போட இருக்குது. திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் அதனுடைய கிளை நதிகள் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கி அதில் நிறைய மாணவர்கள் உள்ளே வரதுனால தான் அது வந்து இந்த சக்கரம் உருண்டுக்கிட்டே இருக்குது. அப்போ விஜய் வந்து அவர் ஒரு டார்கெட் வைக்கிறார். நம்ம கட்சியில் நிறைய மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா அவங்க ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நிறைய சுவாரஸ்யமாக ப்ரெசன்ட் பண்ணுற திறமை நிறையா இருக்கும். புதுசு புதுசாக யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம கட்சிக்கு அது ஒரு பெரிய பலமாக அமையும்னு நினச்சி தான் மாணவர்களை வாங்கங்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு இந்த அரசியல் வந்து கரெக்டான ஒரு கட்டமைப்போட தலைமை அதுக்கு கீழேன்னா அவர் வரும்பொழுது இந்த மாணவர்களின் பங்கு நிறைய அதுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் தொடர்ந்து இந்த விமர்சனம் வைக்கிறாங்களே சார், வருஷம் மாணவர்களை அழைச்சி அவங்கள பகடக்காயாக பயன்படுத்தி மாணவர்களாக பார்க்காம வாக்காளர்களாக பார்த்து அவர் வந்து பேச்சுகள் அந்த இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இல்லை, அது பல பேர் சொல்கிறாங்க, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னா பலன் என்னங்கிறது தான். நீங்கள் வந்து மாணவர்களுக்கு ஊக்கம் அளிப்பது தான் இங்கே பலனாக வருது. அவங்கள வந்து இவர் பயன்படுத்திக்கிறாரு, அவங்களுடைய ஆர்வத்தை இவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக இருக்கணும். ஆனால் விஜய் சொன்னால் நான் கேட்பாங்கிற இடத்துல அவன்லாம் இருக்காங்க. இப்போ அவன் லைஃபாவது குறைந்தபட்சம் மேலே போகுது இல்லை. இப்போ ஒரு பொண்ணு சொல்லுது நான் 10th சுமாரான ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் விஜய் சார் வந்து 10th வந்து நான் ரொம்ப குறைவான மார்க்கு தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் விஜய் சார் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற வேறொருத்தருக்கு வந்து பரிசு கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, நாம் ஏன் இந்த பரிசை வாங்கக்கூடாது, நம்ம விஜய் கையால் வாங்கணும்னு நான் அவ்வளோ படித்தேன், இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இதுதானே யதார்த்தம், இதுதானே உண்மை.
ஓகே. அப்போ இதை நோக்கி ஒரு மாணவனை விஜயால் கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த சந்திப்பையும் இந்த விழாவையும் ஏன் நம்ம வந்து குறை சொல்லணுங்கிறது தான் நம்முடைய பாயிண்ட். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்றாங்க. சமீபத்துல அவரை சுத்தி நடந்த சர்ச்சைகளுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா சார், இல்ல அனுபவத்துல சொல்றாரு? இல்லை, எல்லாமே அனுபவத்தின் அடிப்படையில் அமைகிறது தான். எல்லாத்தையும் தாண்டி நண்பர்கள்ங்கிறவங்க இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. புரியுது. அது சும்மா மேலோட்டமாக அவர் ஏதோ பேசணுங்கிறதுக்காகலாம் பேசலை. 10 நிமிஷம் அவர் பேசினாலும் அந்த 10 நிமிஷமும் மிக சரியாக பேசினதான் நான் நம்புகிறேன். அதில் ஒன்று போதை ஒழிப்புக்கு எதிரான பேச்சு, இன்னொன்று வந்து நல்ல தலைவர்கள் வரணும்னு அவர் பேசினது. அது நிறையா அதுக்குள்ள விமர்சனம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ இப்போ நல்ல தலைவர்கள் இல்லைன்னா இல்லை தான், ஓகே, இல்லாமல் தான் அவர் கூப்பிடுறாரு. நம்மெல்லாம் பேசுகிறோம்ல, இவ்வளோ லஞ்சம் வந்துருச்சு, கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, அங்கங்கே வந்து நம்ம கேள்விப்படாத மது வகைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப இந்த இளைஞர் சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு நாசமாக போயிட்டுருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பல தலைவர்கள் நம்ம குற்றம் சாட்டுறோம்ல. அப்போ நல்ல தலைவர்கள் இல்லைங்கிறது தானே அர்த்தம். அப்போ அவர் சொன்னது சரிதானே. ஸோ இதெல்லாம் வந்து அவர் பேசுன இந்த 10 நிமிஷம் உரையில் 10 நிமிஷமும் சரியாக தான் இருக்குது. ஓகே, ஆமாம். அதான் சார், இந்த மது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினாலும் கூட நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுன்றாரு. இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நல்லா இந்த பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டின்னு ரொம்ப ஈஸியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகே, அதை தான் அவர் சொல்கிறாரு. நீ நல்லவனோட சேர்ந்தா உன்னுடைய நோக்கம் நல்லதாக போகும். நீ ஒரு கேடு கட்டவனோட சேர்ந்தா சாயங்காலம் குடிச்சுவிட்டு 8 மணிக்கு படுத்து தூங்கிட்டு உன்னுடைய லட்சியத்துலேருந்தே நீ வந்து பின்தங்கி போயிடுவாங்கிறது தான் அவர் சொல்கிறது. ஸோ அதனால் நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. தப்பு இல்லையா? எக்ஸ் தளத்தில் காட்டுற கோவத்தை நேரில் பேசும்பொழுது, அதாவது இந்த மேடையை அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தா எப்படியே வேணால் பயன்படுத்திருக்கலாம். அந்த கோபம், அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு முழுமையான பேச்சும் இல்லையோ அப்படின்றதான் பார்க்குற நம்மளுக்குமே அதான் தோணுச்சு. இல்லைங்க, நமக்கு என்ன பிரச்சனைனா ஆக்ஷன் படம் பார்த்து பார்த்து பழகி ஓகே விஜயும் கையில் கத்தியோ அறுவலை தூக்கிட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். சரி, ஒரு சாத்வீகமான அரசியலை நீங்கள் ஏன் முன்னெடுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, எக்ஸலத்தில் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாருல சார், அதில் கொஞ்சம் கூட இல்லையே? இல்லை, அப்படி ஒன்றும் என்னத்தை பெருசாக ஒரு கோபமாக வெளிப்படுத்திட்டார்? ஒன்றுமே இல்லையா? இது வரைக்கும் அவர் ஏதாவது கோபமாக இது வரைக்கும் இந்த சமூகம் சார்ந்து பேசியிருக்காரு? அப்படிலாம் இல்லை. சரி, அவர் அரசியல் ரீதியாக பேசுவதற்கான ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்காரு. அது இப்போ இல்லைன்னு அவர் நினைக்கிறார். எப்போ அரசியல்வாதியாக அவர் உள்ளே வந்துட்டாரோ அப்போ வந்ததுலேருந்தாவது அவர் பேசணும்னு மக்கள் விரும்புகிறாங்க, அது வேற. ஆனால் அவருக்குன்னு ஒரு காலகட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு பேசணும்னா அதில் என்னெல்லாம் பாதிப்பு வரும், யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அமைதியாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு டேர்ம் வரும்ல, அன்னைக்கு அவர் இறங்குறதுக்கு தயாரா இருக்காரு. ஓகே, போன வருஷம் இருந்த அந்த ஆக்ரோஷம் கூட இந்த வருஷம் ரொம்ப கம்மியா இருந்துச்சோ? ஏன்னா அந்த அசுரன் பட வசனங்களா இருக்கட்டும், போன முறை அவ்வளோ எழுச்சி உரையா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு. இந்த முறை எல்லாமே அமைதியா இருந்தனால தான் இவ்வளவு தூரம் எல்லாரும் கேட்கப்படுது. ஏன் விஜய் சைலண்ட் ஆயிட்டாரு? இல்ல எக்ஸலத்துல போட்ட அந்த விஷயத்தினால எங்கேயா இருந்து மிரட்டல்கள் வந்திருக்குமா, இல்ல கொஞ்சம் பயந்துட்டாரா, பின் வாங்குறாரா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கும் பொழுது விஜய் இன்னும் கொஞ்சம் இந்த வெளிப்படுத்தி இருந்திருக்கணுமோ? இல்ல, அவர் 10 நிமிஷம் பேசுனது வந்து இன்னொரு 10 நிமிஷமா சேர்த்து பேசியிருந்தா ஒருவேளை அந்த எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா பேசினதே ரொம்ப குறைவாக பேசிட்டார் அவர். முக்கியமாக நீட்டு மாதிரி விஷயங்களை அவர் கையில் எடுக்காமல் விட்டுட்டார். இது ரெண்டும் தான் ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுது. பட் விஜய் யாராவும் மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கூட ஒரு பெரிய கூட்டத்தோடு வர வேண்டாம்னு நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் சீண்டாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே, நீங்கள் சீண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். நான் இப்போ வந்தே தீர்வேன்னு நிற்பார். ஸோ அப்போ வந்துட்டார். இதற்கப்புறம் அவரை வந்து நீங்கள் எவ்வளவு ஈஸியாக ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். ரொம்ப ரஃப் ஆக்கி அதை வந்து அது எப்போவுமே வந்து ஒருத்தர் எதிர்ப்பு அரசியல் வரும்பொழுது அல்லது யாரோ ஒருத்தர் தன்னை அடக்கணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் யாரும் மிரட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பேசுறதுலாம் யதார்த்தமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் சிலர் வந்து ஸ்கிரிப்டு பாருங்க, ஸ்கிரிப்டை மறந்துட்டாரு இதையும் வைக்கிறாங்களே. இல்லை அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஸ்கிரிப்ட் தான் வருது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்லை இங்கே அவர் வர்றதையும் கரெக்டாக வந்து அவர் மனப்பாடம் பண்ணி அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் வருவார். அவர் ஆடியோ லான்ச்லேருந்து இது தொடரும் எப்போவுமே. ஓகே, ஆமாம். அப்போ இது ஸ்கிரிப்ட் தான். நிச்சயமாக ஸ்கிரிப்ட். சரி, அது தப்பு இல்லையாங்கிற, நான் எழுதி வச்சுட்டு படிக்கிறாங்கல்ல, அப்போ மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறது என்ன தப்பு? எழுதி வச்சுட்டு படிக்கிறது எது எப்படி சரியோ அப்படித்தான் மனப்பாடம் பண்ணி பேசுறதும் சரி. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இந்த முறை அவர் கருத்து அவ்வளவுதான். ஓகே, இந்த முறை அவங்களோட அணுகுமுறை எப்படி சார் இருந்துச்சு? போன முறை எல்லாரையும் ஒரே நாள் அவர் வச்சிருந்தாங்க, காலையில தொடங்கி இரவு வரைக்கும் போச்சு.
உணவு பத்தல அப்படின்ற விமர்சனங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு போன முறை. இந்த முறை 2 நாட்களுக்கு நடக்குதுனாங்க. இந்த முறை மக்களோட அந்த அணுகுமுறை எப்படி இருந்தது? விஜய் இல்ல இந்த முறை போன முறையோட ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. அவரே ரொம்ப உற்சாகமா இருந்தார். ஆ, ஆ, ஆ. போன முறை கொஞ்சம் இறுக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு அவருடைய ஃபேஸ் கட்லாம். இந்த முறை வந்து கொஞ்சம் ஒரு இலகுவா இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அவர் முகத்துல அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சிரிப்பெல்லாம் வந்துட்டு போச்சு. எப்பவுமே அவர் சிரிக்க மாட்டார். சரி. ரொம்ப பொங்கி வெடிக்கிற அளவுக்கு ஜோக்கெல்லாம் வந்தா கூட அமைதியாக அப்படியே உதடுகளை பிரிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருவாரு. இந்த முறையும் கிட்டத்தட்ட அந்த அந்த காமெடிகள் எல்லாம் அவர் பார்த்தும் பார்க்காம அப்படி மெதுவாக சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் கடந்த ரொம்ப உற்சாகமாக இருந்தார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருக்கு வந்து ஒரு பெரிய மனநிறைவை கொடுத்த நிகழ்வாக தான் அது இருந்துச்சு. நடுவுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சார், விஜயை வழிநடத்தும் கும்பல், விஜயை வழிநடத்தும் நபர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய பார்த்திருந்தோம். ஆனா இந்த முறை மேடையில் ஆரம்பிக்கும் பொழுதே ஆனந்த் அவர்களுக்கு நன்றி சொல்றாரு, ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்றாரு. வாழ்க்கையில இல்ல இந்த அரசியல் பயணத்துல இவங்க இருவரும் ரொம்ப முக்கியமானவங்களா? கண்டிப்பா. நீங்க புஷியானந்த் கூட நடுவில் வந்தவர். சரி. ராஜேந்திரன்லாம் அவர் ரொம்ப குழந்தையா இருந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அதனால வந்து அவருடைய வளர்ச்சியில ராஜேந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கெல்லாம் உண்டு. அவர் வளர்ந்து முதல் படத்துலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்காரு அவர். ஓகே. ராஜேந்திரன்லாம் யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க சார். யார் அந்த ராஜேந்திரன், என்ன பண்றாரு அப்படின்றது விஷயம். இல்ல அவர் வந்து அவருடைய கார் டிரைவரா இருந்தாரு. அவர் முன்னாடி வரும்பொழுது அவர் வருவார். விஜய் வரும்போது அவருக்கு முன்னாடி ராஜேந்திரன் வருவார். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு தெரியும். பட் புதுசா அவர் சொல்றதுனால இப்போ நீங்க கேட்குற மாதிரி யார் அந்த ராஜேந்திரன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் விஜய் மீது ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதர். விஜய் சீமான் மீண்டும் அதிகரிக்குது அந்த பேச்சுவார்த்தைகள். இருக்க எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? விஜய் கிட்டத்தட்ட யோசிச்சாலும் இல்லை அவங்க சைட்லேருந்து ஒரு பதில்கள் வெளியினாலும் சீமான் அவர்கள் உறுதியா இருக்காரோ? இல்லை, எனக்கு என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக ஆரம்பிச்சது. அடிக்கடி இவங்க சந்திச்சாங்க, காரில் ட்ராவல் பண்ணாங்க, பேசினாங்க. விஜயே கொண்டு வந்து சீமான் வீட்டில் அவரை இறக்கி விட்டு போனார். இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இதை வந்து வெளியில் பெரும்பாலும் இவங்க பேசாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஓகே. ஆனால் சீமானை பொறுத்தளவுக்கு அவர் என்னன்னா சில இடங்களில் கேள்வி கேட்கும்பொழுது அவர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசுகிறாரு. அதில் இன்னும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் மூத்தவன், அப்போ அவர் தான் வந்து என்கிட்ட பேசணும்லாம் சொல்லும் பொழுது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் இங்கே அரசியலில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக வைக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை காயப்படுத்தி விட்டுரும். இந்த கூட்டணி எதுக்குங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை இவரே கிரியேட் பண்ணிட்டு வரோம் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் அவங்க 2 பேரும் இணைந்து வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே. 2 பேரும் ரகசிய பேச்சுவார்த்தைன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆனால் ரகசிய பயணம்லாம் நடந்திருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க கார்லேயே உட்காந்து பேசிட்டு ஈஸியரில் ட்ராவல் பண்ணது, அப்புறம் திரும்ப விஜயே கொண்டு வந்து இவர் வீட்டில் விட்டுட்டு போனது, இது எல்லாமே நடந்திருக்கு. ஒரு முறை 2 முறை இல்லை, ஒரு 2-3 முறை அவங்க சந்தித்து பேசியிருக்காங்க. பேசி எதிர்கால அரசியல் பற்றி சில திட்டங்கள்லாம் முன் வச்சுருக்காங்க. அது மேக்சிமம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை கெடுத்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. தன்வாயே தனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி அது நடந்துடக்கூடாது. விஜய் அவர்கள் 70வது படம் பண்ணுறாரா சார்? 70 பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லைங்க, 69 வரைக்கும் தான். ஆமாம் சார். ஆனால் வெற்றிமாறன், அட்லி இந்த மாதிரியான பேர்கள் அடிபடுது. வெற்றிமாறன்லாம் லைஃப்பில் விஜய் வச்சு பண்ணவே முடியாதுங்க. வெற்றிமாறன்லாம் அவர் லைஃப்பில் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ எச் வினோத் இருக்காருல்ல, வலிமை படத்தை 35 நாளில் எடுத்தார் அவர். அவருடைய அதிகபட்ச டேட்டே 35 நாள் தான். பக்கா ஸ்கிரிப்டோட போய் 32 நாள் 35 நாளைக்குள்ள படத்தை முடிக்கிறவர் எச் வினோத். வலிமை படத்து. ஆமாம். ஓகே. ஆனால் ஷூட்டிங் போகதான் லேட் ஆச்சு, வழியே ஷூட் பண்ண டைம்லாம் கம்மி தான். ஆமாம், அவ்வளோதான். ஓகே. 35 நாளில் படத்தை முடிச்சுடுறது தான் எச் வினோத்தோட ஸ்டைலு. அவர் மாதிரி ஒரு டைரக்டரோட விஜய் சேர்ந்தாருன்னா அது வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த படம் அவர் தான் பண்ணுறாரு. ஓகே. அவர் கரெக்டாக அரசியலுக்கு வர்றதுக்கும் இந்த படம் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவர் இப்போ பெரும்பாலான நேரம் அவர் அரசியலில் அவர் வேலைகளை பார்க்கலாம். ஷூட்டிங்கிறது 35 நாள் நீங்கள் வந்தால் போதும் சார், அப்புறம் ஒரு 2 நாள் டப்பிங் முடிஞ்சு போச்சு, அதோடு அவர் அனுப்பிச்சிடுவார். வெற்றிமாறன் அப்படி அனுப்புவாரா? 350 நாள் ஆகும் இல்லையா? 350 நாளோட விட்டுட்டா பரவாயில்ல, சரி, அதை கூட தாண்டி போகும். அப்போ வெற்றிமாறன் காம்பினேஷன் பல பேர் உட்காந்து பேசுகிறாங்களே, அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஓகே. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று, இப்போ 69ஓட அவர் முடிச்சுட்டு முழுக்க முழுக்க அரசியல் வேலைகளை பார்க்க போகிறார் அவர். இந்த 69 கூட ஏன் தேவைப்படுதுன்னா அது அரசியல் படமாக உருவாக்கிட்டு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய அரசியலுக்கு அது பயன்படும்னு நினச்சி தான் அந்த படத்தை அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த 69. இல்லைன்னா
கோட்டோட முடிச்சுட்டு முழுநேர அரசியலுக்கு வந்துருவார் அவர். ஓகே. இது கடைசி படம் நமக்கு அரசியல் படமா இருக்கணும்னு நினைச்சு அவர் பண்ணிட்டு. இல்லை ஹெச் வினோத்துட்டு அது வேலையை ஆகுமா சார்? வலிமையா இருக்கட்டும், துணிவா இருக்கட்டும், சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. ஏன்னா வலிமையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அஜித் அவர்களோட தலையீடு இருந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க அரசியல்னு வரும் பொழுது ஹெச் வினோத்தோட பார்வைன்றது வேற, விஜய் அவர்கள் தலையிட்டா இது எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்விகளும் எல்லாரும். இந்த கதையை அவர் விஜய்க்காகலாம் உருவாக்கல. ஓகே. ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படத்தை ஒரு கதையை தயாராக வச்சிருக்காரு அவர். இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி ஒரு கதை அவர்கிட்ட இருக்கு. அந்த கதையில் விஜய் நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கும் போது விஜய் கூப்பிட்டு அந்த கதையை கேட்கிறாரு. அது அரசியலுக்கு பயன்படுற மாதிரி இருக்கு. இது எங்கேயுமே திணிப்பு கிடையாது. விஜய் அரசியலுக்காக ஹெச் வினோத் உட்காந்து ஒரு கதையை ரெடி பண்ணாரு, அதுக்காக டயலாக் எழுதினாரு, அப்படிலாம் கிடையாது. அந்த கதைக்காக அவர் எழுதுறாரு, அது விஜயின் அரசியலுக்கு பொருந்தது. அவ்வளவுதான். நம்ம அதையும் எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும். சரி, இந்த பக்கம் அவர் மாணவர்ல நாளைக்கு சந்திக்கிறாருன்னா, இன்னைக்கு குட் பேட் அகலிலிருந்து செகண்ட் லுக் போஸ்ட் வருது. புதன்கிழமை சந்திக்க போறாரு அப்படின்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விடாமுயற்சி ரொம்ப வருஷங்களா கேட்டுட்டு இருந்தோம், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. எப்படி சார் அது எப்படி என்ன நடக்குது சார் இங்க? இது வந்து ஆனா எங்கேயாவது எடுபட்டுச்சா பார்த்தீங்களா? அதுதான். நீங்க வேணா ஸ்டில்லுகளை வெளியிடலாம். எது முக்கியத்துவங்கிறது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கும் மீடியாவுக்கும் தெரியும். அன்னைக்கு விஜயினுடைய கல்வி திருவிழாவை தான் எல்லா சேனலும் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க, எல்லா யூடியூப் சேனலும் ஒளிபரப்பிச்சு. மெயின் ஸ்ட்ரீம் அதுதான், சோசியல் மீடியாவில் அதுதான், காலையில் செய்தித்தாளில் அதுதான். அப்போ அவங்களுக்கு தெரியும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு. அப்போ அந்த இடத்துட்ட வந்து மோதி அசிங்கப்பட்டது அஜித் தான். அதை வந்து அவர் செஞ்சிருக்கக்கூடாது. நீங்கள் விஜய் படம் ஒன்று வரும்பொழுது, விஜய் படம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் ஒன்று வெளியிட்டீங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்கும். இதை ஒரு 2000 பேர் ஷேர் பண்ணுவான், இதை ஒரு 2000 பேர் ஷேர் பண்ணுவான். உங்கள் சண்டை வந்து ரொம்ப ஈக்குவலாக போயிடும். ஆனால் இது பிரச்சனையே வேற. இது அரசியல் சார்ந்த விஷயம். மொத்த மீடியாக்கெல்லாம் அங்கே போய் நிற்கிது விஜய் என்ன அரசியல் பேச போகிறாருன்னு. அப்போ நீங்கள் பாட்ட ஒரு மாதிரி ஒன்று நடுவில் விட்டீங்கன்னா பறந்துட்டு போ, அவ்வளோதானே. அதை ஒன்றும் பெருசாக அவங்க யாரும் எடுத்துக்க போகிறது இல்லை. ஓகே. குறிப்பாக விடாமுயற்சி இந்த ஒரு லுக்கை பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள், இதுக்கு அந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் மக்களோட கருத்தாகவும் இருந்துச்சு. ஏன் இந்த அவசரமாக இந்த லுக்கை ரிலீஸ் பண்ண என்ன காரணம் சார்? விடாமுயற்சி இல்லை, ரசிகர்கள் நீண்ட காலமாக ஒரு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வழக்கமாக வந்து அவர் பைக்கில் வர்றதையோ அல்லது காரில் வர்றதையோ அல்லது துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றதையோ தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். சரி, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எனக்கு கூட ஒரு சந்தேகம், பலமுறை ஒரு ஏர்போர்ட்டில் அவர் பேக் எடுத்துகிட்டு அவரே போவார். ஒருவேளை அப்படி எடுத்த ஸ்டில்ல எங்கேயாவது மெயின் ஒரு ஒரு நெடுஞ்சாலையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, ஃபோட்டோஷாப்பா அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. சரி, அது கூட வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு தெரில. இது படத்து ஸ்டில்லு தானா அல்லது எங்கேயாவது ஏர்போர்ட்டில் எடுத்து கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. பட் நல்லா இருக்கு, பார்க்கும்போது நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஓகே. இருந்தாலும் அந்த பேக்கை பிடிச்சிட்டு அந்த ஒரு நடைப்பயணம் அப்படின்றப்போ மீம்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆமாம், இந்த பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் வந்துச்சு, அந்த மீமோட கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று அந்த அஜித் பேக் எடுத்துகிட்டு வர்றதை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு வச்சுருக்காங்க, கோயம்புத்தூர் சந்திப்பு. அவனு போட்டு அங்கே பேக்கை தூக்கிட்டு நிற்கிறாரு. சரி, இப்படி இன்னும் என்னென்ன கொடுமை பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில. பட் ஓகே, ஏதோ ஒரு வகையில் பேசப்படுது இல்லை. அந்த படம் போய் மக்கள்கிட்ட சேரணும், அவ்வளோதானே. அது போய் சேர்ந்துடும், அவ்வளோ. ஓகே. இருந்தாலும் தீபாவளி பொங்கல் ரெண்டுமே என்னதான் அப்படின்ற கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த விடாமுயற்சியில் மட்டும் இன்னும் இந்த ரிலீஸ் டேட்டை போடாமல் இருக்காங்களே, என்ன காரணம் சார்? இருந்தாலும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கா? என்ன நடக்க போகுது? இல்லை, தள்ளி போனால் அவங்களுக்கே சிக்கல். ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து தீபாவளி இந்த படம் வந்துடணுங்கிறதுல ஒரு ஒரு டெட்லைனே அவங்க வச்சுட்டாங்க. நீங்கள் அந்த அக்டோபர் 30ன்னு நினைக்கிறேன் தீபாவளி, அதுக்குள்ளே நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா இந்த படம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அது அரையும் குறையுமா வெந்தால் கூட எடுத்து பரிமாறிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. இன்னும் அதுக்கு உயிர் இருக்குன்றது அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த தேதி நெருங்க ரிலீஸ் டேட் போடுவாங்க. சரி, இன்னைக்கு கங்குவாவை பற்றி ஒருத்தர் ரொம்ப பாராட்டிலாம் போட்டிருந்தாங்க. 10/10க்கு வரப்போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ரஜினி அவர்களோட மோதுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? கங்குவா விசஸ் வேட்டையன் இருக்க வாய்ப்பு? அதான் அப்படிதான் வரப்போகுது போல இருக்கு. ஓகே. பட் வேட்டையன் முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் கங்குவாலாம் முன்னாடியே முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதான் படமே பார்த்துட்டேன்னு போட்டிருக்காரு அவர், ஆசிரியர் விவேகா தானே போட்டிருந்தாரு. ஸோ அதனால் வந்து படமே அவங்க பார்க்குறாங்கன்னா அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ இது வந்து இன்னமும் மற்ற வேலைகள் போயிட்டுருக்கு. ஒருவேளை அவங்க நினச்ச மாதிரி முடிச்சிட்டாங்கன்னா வரும், இல்லைன்னா கஷ்டம் தானே. ஓகே. ஆமாம். விஜய் அவர்கள் எல்லாமே அன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஊடகத்து மேலேயும் சின்ன குறைய ஒன்று சொல்லியிருந்தாரு.
அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு சார், ஏத்துக்கணுமா? இல்லை, நிச்சயமா அவருக்கான மன வருத்தத்தை அவர் பதிவு பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அவரும் த்ரிஷாவும் இருக்கிற ஸ்டில் வந்து வெளியாகுது. அந்த ஸ்டில்லை வெளியிட்டது த்ரிஷா தான், வேற யாரும் அது திருடி எல்லாம் வெளியிடல. எங்கேயோ இருந்தது ரகசியமாக கசிஞ்சு அப்படியே எல்லா இடத்துலையும் ஷேர் ஆயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. அவங்க ஒரு ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு கதையை வந்து பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது சில பேர் கொஞ்சம் ஓவராக பேசிட்டாங்க. ஓகே. ஸோ அது எல்லாமே அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த கருத்தை வந்து அந்த இடத்துல முன்வைக்கிறார். எல்லாத்தையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எதுன்னு பார்த்து நீங்களே வந்து ஒரு தராதரம் பிரிச்சுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் வருத்தத்தை அவர் பதிவு பண்ணுறாரு, அவ்வளோதான். அது நம்ம கருத்து சொல்கிறோம். ஏன் இதை நான் கேட்டேன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த ரசிகர்களோட சண்டை அப்படின்றது இன்னும் கம்மியாகலை, அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஷூவெல்லாம் நோட் பண்ணி போட்டு விஜயோட ஷூ அப்படிலாம் சொன்னாங்க. இன்னமும் ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை அஜித்தோட ஷூ அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான முற்றுப்புள்ளியே இல்லைங்களா சார்? இவர் அரசியலுக்கு போனாலும் சரி, இவர் சினிமாலே தொடர்ந்துட்டு இருந்தாலும் சரி, சினிமாவே வேணான்னு இவர் ரைடுக்கு போனாலும் சரி, அந்த மார்க்கு, இந்த ஃபைட்டு இதெல்லாம் தேவையா? அதான் ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பிஸ்மியெல்லாம் கடந்து கத்திட்டு இருக்காரு தெரியுமா? இதுக்காக தான். நிஜமாக இது வந்து அரசியலாக பார்க்குற ஒரு கூட்டம், ஒரு அரசியல் அறிவுள்ள கூட்டம் இவங்க பின்னாடி இருந்ததுன்னா இது யார் ஷூன்லாம் தேடிட்டு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அவன் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், தூக்கி போட்டு விஜய் அரசியலாக என்ன பேசினார், அது சரியாக தப்பா, இப்போ தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னார்ல, இதை பற்றி விவாதிப்பானே தவிர அதை விவாதிச்சுக்கிட்ட மாட்டான். அதனால தான் ரசிகர்கள் எப்போவுமே விசிலடிச்சா குஞ்சுகளாக இருக்காங்க. இவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்தால் தான் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகே. இப்போ முதல்ல விஜயினுடைய கடமை என்ன தெரியுமா? அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்துறது. அவன் இன்னும் விஜய்க்காக அஜித்திட்ட சண்டை போட்டுட்டு இருக்கானே. நீங்கள் சண்டை போட வேண்டிய இடம் அது. இன்னைக்கு அரசியல் களம்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா திமுக கூட சண்டை போடு, அல்லது மத்தியில் ஆள்ற பிஜேபி கூட சண்டை போடு, அல்லது ஏதோ ஒரு கட்சி உனக்கு பிடிக்காத கொள்கை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களோட போய் சண்டை போடு. இன்னமும் அஜித் அவர் பாட்டை ஏதோ பைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவரை எதுக்கு வீம்புக்கு எடுக்கிறாங்க சண்டைக்கு? அது அப்போ இவன் என்ன பண்ணுறான், இங்கேயே தான் இருக்கான். புரியுது. என்னமோ ஓட்டு அவனுக்கு 18 வயசுக்கு ஓட்டு இந்த கவர்மெண்ட்டு கொடுத்துருச்சு. இது என்ன போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஓகே. இவன் முதல்ல அரசியல் தெளிவுக்கு வந்தால் தானே விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி போயிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ எங்கேயுமே அவரோட ஃபேமிலி விஷயங்களை எங்கேயுமே வெளிப்படுத்தினது இல்லை. ஆனால் இந்த முறை சொல்லும்போது மட்டும் ஒரு பெற்றோராக எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த இஷ்யூவில், அதாவது சமூக வலைத்தளங்கள் த்ரிஷாவோட சேர்த்து வச்சு பேசின இஷ்யூவில் ஃபேமிலியில் அவர் பிரிஞ்சிட்டாரு, சங்கீதா அவங்களுக்கு இது ஃபேமிலி ரொம்ப இன்டெப்த்தாக சில டீகோட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம்? இல்லை, அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு முடியாது. தேவையா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். நீங்கள் ஒரு தலைவராக இங்கே இந்த நாட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் பர்சனலாக சரியாக இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புற உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல. ஓகே. அப்போ அவங்க கேட்குறதுல நியாயம் தானே. நீங்கள் உங்களை குடும்பத்தோடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் மகனோட நீங்கள் இல்லை, உங்கள் மனைவியோட இல்லை, நீங்கள் அந்த ஸ்டில்லெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் திரிஷா கூட ஸ்டில் வருது, ஏன்னா அவங்க கேட்குறதுல என்ன தப்பு? புரியுது. அப்போ நீங்கள் இதை வந்து சகிச்சுட்டு தான் ஆகணும். ஓகே. நீங்கள் இன்னும் போக போக இன்னும் நிறைய கேள்விகள் இங்கே எழுப்பப்படும். சார் அதுக்கான முற்றுப்புள்ளியா, ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கோம், ஏன் நண்பன் கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே சினிமா ஈவெண்ட்ஸுக்கு சங்கீதா அவர்கள் வந்திருக்காங்க. இல்லை 2 பேரும் இருக்கும் பொழுது தீபாவளி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனிவர்சரி இருக்குது, 2 பேரும் இணைஞ்சு ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாரும் அமைதியாயிருவாங்கல்ல. அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு போனார், ஒரு ஸ்டில் எடுத்தார், வெளியிட்டார், எல்லாம் அமைதியாயிட்டாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த ஊர்வாயை அடைக்கணும்னா நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நான் அவங்களுக்காக நான் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் என் வாழ்க்கையை நான் வாழுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அதை ஒன்றும் செய்யுங்க. இல்லை, அங்கிருந்து புகைப்படம் வராத வரைக்கும் இது உண்மைதானோ அப்படின்றத நம்மளுக்கு யோசிச்சு சில விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்தி தாங்க ஆகணும். சரி, இப்போ மக்கள் வந்து ஒரு சந்தேகத்தை வைக்கிறாங்கன்னா, இங்கே நகர்ப்புறங்களில் பிரச்சனை கிடையாது, பட் கிராமப்புறங்களில் ஒரு செய்தி போகும்போது ஒரு பாட்டியம்மாவோ ஒரு பெரியம்மாவோ ஒரு அத்தையோ இந்த செய்தியை கேள்விப்படும்போது அது புருஷன் பேரை கூட சொல்லாது. ஆமாம், அவர் மயில் வாகனம்னு பேர் வச்சுருப்பார், அது சொல்கிறதுக்குள்ளே செத்து சொன்னால் போயிடும். உன் புருஷன் பேர் என்னன்னா பறக்கிறது, நீல கலர் வால் இருக்கும்லாம் என்னத்தையாவது சொல்லி தான் புருஷன் பேரே சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு அம்மா இப்படி ஒரு செய்தியை கேள்விப்படுதுன்னு வைங்களேன், விஜய் மீது இருக்கிற இமேஜ் அதுக்கு உடையமா உடையாது. அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது வரைக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி வர்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நியூ நிகழ்ச்சியில் அவங்க சந்திமுறை உணர்ந்து எடுப்பது நன்றி.